வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மாலா நாகராஜ். தலைப்புச் செய்திகள். நமது சமூகம் குறிக்கோள் நிறைந்ததாகவும் எதிர்மறை சிந்தனைகளை புறந்தள்ளி இலக்குகளை அடைவதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். மாணவர்களுடனான கலந்துரையாடலில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. முன்னாள் மத்திய அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் காலமானார். பிரதமர் நேரில் அஞ்சலி. மகாத்மா காந்தி நினைவு தினத்தையொட்டி தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகளை நாளை ஒரு நாள் மூட வேண்டும். உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தேசிய அளவில் நடைபெற்ற ஆரோக்கிய பாரத பயண நிகழ்ச்சி சிறந்த மாநிலத்திற்கான விருது தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்டது. வரி ஏய்ப்பு செய்ததாக புகார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இயங்கி வரும் வணிக நிறுவனங்களில் வருமான வரித்துறை சோதனை. நியூசிலாந்துக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. விரிவான செய்திகள். நாட்டின் 125 கோடி மக்களும் 125 கோடி கனவுகளை காண வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் இருந்து நாடு முழுவதிலும் உள்ள 2000 மாணவர்களுடன் காணொலி காட்சி மூலம் பரீட்சா பே சர்ச்சா என்று பெயரிடப்பட்ட தேர்வுகளுக்கு தயாராவது குறித்த கலந்துரையாடலில் மாணவர்களின் கேள்விகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதிலளித்தார். மாணவர்களுடன் பேசிய அவர், மாணவர்கள் தங்களுடைய குடும்பத்தின் ஆதரவை நினைவு கூர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதே சமயம் பெற்றோர்கள் தங்களுடைய முழு கனவையும் குழந்தைகள் நிறைவேற்ற வேண்டும் என அழுத்தம் தரக்கூடாது என்று வலியுறுத்தினார். ஒவ்வொரு மாணவருக்கும் தனித்தன்மையும் திறமையும் உள்ளதாக தெரிவித்த அவர், அவர்களுடைய கனவுகளுக்கு ஏற்றவாறு செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நமது சமூகம் குறிக்கோள்கள் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்றும் எதிர்மறை சிந்தனைகளை புறந்தள்ளி நம்முடைய இலக்குகளை அடைவதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார். हमारे देश के पूर्व रक्षा मंत्री श्रीमान जॉर्ज फर्नांडिस का निधन, जुझारू नेता थे. जन्मभूमि कहीं, कर्मभूमि कहीं, जनप्रतिनिधित्व कहीं, एक प्रकार से पूरे भारत में रचे बसे थे वो. தம்மை குறிக்கோள் நிறைந்த மனிதனாக அனைவரும் குறிப்பிடுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர் நரேந்திர மோடி, நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் குறிக்கோள்களுடன் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாணவர்கள் தங்களுடைய அறிவுத்திறனை மேம்படுத்திக் கொள்வதற்காக தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு நமக்கு நாமே உண்மையாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்த பிரதமர், நம்மை நாமே ஆய்வுபடுத்திக் கொள்வதன் மூலம் சமூகத்தில் முன்னேற்றம் அடைய முடியும் என்று கூறினார். மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெற கடினமான பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்றும், நமக்கு சவாலாக திகழக்கூடிய எந்த ஒரு விவகாரமும் நம்மை செம்மைப்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார். குழந்தைகள் எத்தகைய மதிப்பெண்களை பெற்றாலும் பெற்றோர்கள் அவர்களை பாராட்ட வேண்டும் என்றும், நல்ல சிந்தனைகளை குழந்தைகளின் மனதில் விதைப்பது முக்கியமான உந்து சக்தி என்றும் அவர் கூறினார். தேர்வுக்காக மட்டும் கற்றலை வைத்துக் கொள்ளாமல் அறிவை விரிவுபடுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மாணவர்கள் எடுக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். ऐसा न हो इसका हमने पूरा ध्यान रखना चाहिए. लेकिन माँ बाप ऐसा क्यों करते हैं? उसके पीछे एक मनोवैज्ञानिक कारण है. और मनोवैज्ञानिक कारण यह है कि वे कभी कभी अपने यार दोस्तों या फैमिली फंक्शन में या सोशल फंक्शन में जाते हैं तो अपने बच्चे का रिपोर्ट कार्ड अपना विजिटिंग कार्ड बना करके ले जाते हैं. பிரதமர் நரேந்திர மோடியுடன் இன்று காலை காணொலி காட்சி மூலம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சென்னை கேந்திரிய வித்யாலயா பள்ளி மாணவர் நரேன் நேரலை மேலாண்மை குறித்து பிரதமரிடம் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பிரதமர், அனைவருக்கும் 24 மணி நேரமே உள்ளதாகவும் அவரவர் பணிகளுக்கு ஏற்றவாறு நேரத்தை கையாள வேண்டும் என்றும் கூறினார். முக்கியத்துவம் வாய்ந்த பணிகளை முதலில் முடித்துவிட்டு மற்ற பணிகளை பட்டியலிட்டு செய்ய வேண்டும் என்று பிரதமர் அறிவுரை வழங்கினார். நேர மேலாண்மையில் சிறப்பாக செயல்படுவோர் மிக உயர்ந்த நிலையை அடைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார்.
இந்த விவாத நிகழ்ச்சி குறித்து பேசிய கேந்திரிய வித்யாலயாவின் தலைமை ஆசிரியர் பிந்து, இதுவரை எந்த ஒரு பிரதமரும் மாணவர்களோடு இத்தகைய கலந்துரையாடலை நடத்தவில்லை என்றும், பிரதமர் மோடி மாணவர்களுக்கு தேர்வு நேரத்தில் தகுந்த அறிவுரைகளை வழங்கியுள்ளார் என்றும் மகிழ்ச்சியை தெரிவித்தார். மதுரையில் பிரதமரின் காணொலி நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவ மாணவியர் இந்த நிகழ்ச்சி வாயிலாக பல்வேறு கருத்துக்களை அறிந்து கொண்டதாகவும், தங்களுடைய எதிர்காலத்திற்கு பிரதமரின் கருத்துக்கள் ஊக்கமளிப்பதாக இருந்தது என்றும் கூறியுள்ளனர். மதுரை நரிமேடு கேந்திரிய வித்யாலயா பள்ளி மாணவ மாணவியருடன் காணொலி காட்சி மூலம் உரையாடினார். இதில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். பின்னர் பேசிய அவர்கள், பிரதமரின் உரை தங்களுக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் வழங்கியுள்ளதாக கூறினர். குழந்தைகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் ஆகியோருக்கு இடையே நல்ல புரிதல் இருக்க வேண்டும் என்று பிரதமர் கூறியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். முன்னாள் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இன்று காலமானார். அவருக்கு வயது 88. கர்நாடக மாநிலம் மங்களூருவில் பிறந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் அமைச்சரவையில் 1998ஆம் ஆண்டு முதல் 2004ஆம் ஆண்டு வரை பாதுகாப்புத்துறை அமைச்சராக பணியாற்றினார். அதற்கு முன்பு VP சிங் பிரதமராக இருந்தபோது ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ரயில்வே துறை அமைச்சராகவும் பதவி வகித்தார். 1998ஆம் ஆண்டு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தபோது நடைபெற்ற கார்கில் போரில் வாஜ்பாய் தலைமையின் கீழ் அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் அனைவராலும் பாராட்டப்பட்டது. தனது பதவிக்காலத்தில் பொக்ரான் அணு ஆயுத சோதனையை நடத்த வேண்டும் என அவர் வெளிப்படையாகவே குரல் கொடுத்தார். ஜனதாதள கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு அரசியல் பணியாற்றிய ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தொழிற்சங்க தலைவராக இருந்து தொழிலாளர்களுக்கு குரல் கொடுத்தவர். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவசர நிலையை பிரகடனப்படுத்திய போது அதை கடுமையாக எதிர்த்தார். பின்னர் அமைக்கப்பட்ட மொரார்ஜி தேசாய் தலைமையிலான அமைச்சரவையிலும் அவர் பணியாற்றினார். அண்மை காலமாக பன்றி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி இன்று காலை காலமானார். பிரதமர் நரேந்திர மோடி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் உடலுக்கு இன்று நேரில் அஞ்சலி செலுத்தினார். அவரது குடும்பத்தினருக்கு தமது இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். ஜார்ஜ் பெர்னாண்டஸின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில், பல்வேறு காலகட்டங்களில் முக்கிய பதவிகளில் நாட்டிற்கு சேவையாற்றியவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் என்று குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சராக அவர் பணியாற்றிய போது அவருடைய செயல்பாடுகள் அனைவராலும் பாராட்டப்பட்டது என்று தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர், தமது வாழ்நாள் முழுவதும் ஜனநாயகத்திற்காகவே பாடுபட்டவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் என்று குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தொழிலாளர் நலனுக்காக தனது வாழ்நாள் முழுவதும் தொண்டாற்றியவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். மிக சிறந்த பண்புடைய எளிமையான நல்ல மனிதர் அவர் என்று வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். தமது இரங்கல் செய்தியில் பிரதமர் நரேந்திர மோடி சமூக நீதிக்காக பணியாற்றிய தலைவர்களில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் முக்கியமானவர் என்றும், ரயில்வே துறை அமைச்சராக பணியாற்றிய போதும் பாதுகாப்புத்துறை அமைச்சராக பணியாற்றிய போதும் அவர் சிறப்பாக செயல்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அவருடைய நேர்மையான பண்பு நினைவு கூறத்தக்கது என்றும் பிரதமர் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். ஜார்ஜ் பெர்னாண்டஸின் மறைவு வருத்தத்தை தருவதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். அவரது ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்றும் அவரது குடும்பத்தினருக்கு தமது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், பாதுகாப்பு அமைச்சராக ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பணியாற்றிய போது கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்றதையும் பொக்ரான் அணுகுண்டு சோதனையை நடத்தப்பட்டதையும் நினைவு கூர்ந்துள்ளார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ஜார்ஜ் பெர்னாண்டஸின் மறைவு வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். 9 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு திறம்பட செயலாற்றியவர் அவர் என்று குறிப்பிட்டுள்ளார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அன்னாரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். சோசியலிச உணர்வுகளின் ஊற்றுக்கண்ணாக திகழ்ந்தவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பிஜேபி மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக போராடிய அவரது மறைவு மிகப்பெரிய பேரிழப்பு என்று அவர் கூறியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட தலைவர்களும் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். இந்திய அளவில் நடைபெற்ற ஆரோக்கிய பாரதம் பயண நிகழ்ச்சிகளில் தமிழ்நாட்டிற்கு சிறந்த மாநிலத்திற்கான விருது மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு கிடைத்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் அஸ்வினி குமார் சௌபே இந்த விருதினை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கரிடம் வழங்கினார். இந்த விழாவில் மதுரை மற்றும் சிவகாசி மாவட்டங்களுக்கான விருதும் வழங்கப்பட்டது.
இந்தியா முழுவதும் ஆரோக்கிய பாரத விழிப்புணர்வுக்காக 6 குழுக்கள் பயணம் மேற்கொண்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தின. இதில் தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை சிறப்பான முறையில் ஆரோக்கியமான உணவு குறித்து பிரச்சாரம் செய்ததற்காக சிறந்த மாநிலத்திற்கான ஆரோக்கிய பாரத விருது வழங்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி நினைவு தினம் நாளை அனுசரிக்கப்படுவதையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளை நாளை ஒருநாள் மூட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு பகுதியைச் சேர்ந்த ஒருவர் அப்பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையினால் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதிப்பு ஏற்படுவதாக கூறி அந்த கடையை அகற்ற வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அவ்வழக்கை இன்று விசாரித்த நீதிபதிகள் சசிதரன், ஆதிகேசவலு ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் அக்கடையை அகற்றுவது தொடர்பாக கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் பதிலளிக்க வேண்டும் என்று கூறினர். மேலும் நாளை மகாத்மா காந்தி நினைவு தினத்தையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளை நாளை ஒருநாள் மட்டும் மூட உத்தரவிட்டு வழக்கை அடுத்த மாதம் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். சென்னை, கோவையில் செயல்பட்டு வரும் நகைக்கடை, ஜவுளிக்கடை, சூப்பர் மார்க்கெட்டுகளில் விற்பனை விவரத்தை வருமான வரித்துறைக்கு சரிவர தெரிவிக்காமல் வரி ஏய்ப்பு செய்து வருவதாக அதிகாரிகளுக்கு புகார்கள் வந்தன. அதன் அடிப்படையில் முக்கிய நிறுவனங்கள் தாக்கல் செய்திருந்த வருமான வரி விவரங்களை அதிகாரிகள் ஆய்வு செய்தபோது பல நிறுவனங்களில் வருமானத்திற்கு ஏற்ப வரி செலுத்தாதது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து வரி ஏய்ப்பு செய்த வணிக நிறுவனங்களின் பட்டியல் எடுக்கப்பட்டது. இன்று காலை சென்னையில் 74 வணிக நிறுவனங்களின் கடைகள், அலுவலகங்கள், குடோன்களில் ஒரே நேரத்தில் 300க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டனர். இதேபோல் கோவையிலும் சில இடங்களில் சோதனை நடைபெற்றது. இதில் கணக்கில் வராத பணம், ஆவணங்கள் எவ்வளவு கைப்பற்றப்பட்டது என்பது சோதனையின் முடிவில் வெளியிட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மவுண்ட் மவுங்கானுவில் நடைபெற்ற நியூசிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் களமிறங்கிய நியூசிலாந்து மகளிர் அணி 44 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 161 ரன் எடுத்தது. இந்திய அணி சார்பில் கோஸ்வாமி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து 162 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய மகளிர் அணி 35 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்திய அணி மந்தானா ஆட்டமிழக்காமல் 90 ரன் எடுத்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நமது சமூகம் குறிக்கோள் நிறைந்ததாகவும் எதிர்மறை சிந்தனைகளை புறந்தள்ளி இலக்குகளை அடைவதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். மாணவர்களுடனான கலந்துரையாடலில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. முன்னாள் மத்திய அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் காலமானார். பிரதமர் நேரில் அஞ்சலி. மகாத்மா காந்தி நினைவு தினத்தையொட்டி தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகளை நாளை ஒருநாள் மூட வேண்டும். உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தேசிய அளவில் நடைபெற்ற ஆரோக்கிய பாரத பயண நிகழ்ச்சி சிறந்த மாநிலத்திற்கான விருது தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்டது. வரி ஏய்ப்பு செய்ததாக புகார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இயங்கி வரும் வணிக நிறுவனங்களில் வருமான வரித்துறை சோதனை. நியூசிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. வணக்கம்.